அனைவருக்கும் வணக்கம். சிபிஐ கட்சியின் தலைவர் ஐயா பே. சண்முகம் அவர்கள் நேற்று தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அன்று மாலை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பே. சண்முகம் ஐயா அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு நிருபர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கீங்க, திமுகவுடைய தலைமை கிட்ட ஒப்புதல் பெற்று தான் நீங்க தாவேகாவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, எங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஆதரவுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு, நாங்கள் யாருக்கிட்டையும் ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. சரி, நீங்க ஒரு இண்டிபெண்டான பார்ட்டி, இதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, கடந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. சிபிஐ அப்படின்னு கம்யூனிஸ்ட்னாக்கா ஏழைகளுடைய பங்காளன், உழைப்பொருளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, கடந்த திமுகவுடைய ஆட்சியில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. ஆற்று மணல் கொள்ளை, கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பல தவறுகள் நடந்திருக்கு. நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் திமுகவை எதிர்த்து, திமுகவை விட்டுருங்க, நாட்டில் நடக்கிற ஒரு அநியாயத்துக்கு எதிர்த்து இது வரைக்கும் நீங்கள் போராட்டமோ ஒரு கண்டனமோ தெரிவித்த வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாச்சாத்தி கிராமத்தில் நடந்த ஒரு கோர சம்பவம் தான். அந்த கிராமத்தில் 18 பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி அவங்களுடைய வீடுகளையும் சேதப்படுத்திய ஒரு கோர சம்பவம். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் செங்கோட்டையன் அப்படின்னு செய்திகள்ல வந்துச்சு. ஐயா பே. சண்முகம் அவர் கூட சொன்னாங்க. அவருடைய ஒரு ஒரு சிறப்பு நேர்காணலுக்கு அதை நீங்க பாத்துருங்க. எங்களை கொலை பண்றதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது ஆரம்பத்தில். ஏன்னா அதிமுக ஆட்சி தானே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ அவர் ஒரு நாள், என்ன அவங்களோட பெரிய தொல்லையாக இருக்கு, எங்களை இந்த அண்ணாமலை சண்முகத்தோட பெரிய தொல்லையாக இருக்கு, அவனை ஏதாவது ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனை முடிச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முறையில் அவர் ஃபோனில் அப்போல்லாம் ட்ரங்க் புக் பண்ணி தானே பேச முடியும். அப்போ அந்த ட்ரங்க் புக்கிங்கில் இருந்த நம்முடைய பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்து, அப்புறம் அதை நாங்கள் அம்பலப்படுத்தி தமிழ்நாடு பூரா இந்த செங்கோட்டையனுடைய இந்த கொலை முயற்சி, கொலை தூண்டுதல்ன்றதுக்கான எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா கட்சியின் சார்பில் நடந்துவிட்டு, அப்படி தான் அது நாங்கள் தப்பிச்சோம். ஒரு வேளை இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்பயும் பிடிச்சிருப்பாடுவேன். அதில் பிஎஸ்என்எல் ஊழியர்களுடைய அந்த உதவி பெரிய உதவி. இப்போ நீங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த தாவேகா கட்சியில தான் நீங்க குற்றம் சாட்டக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்று அந்த கட்சியில இப்போ இருக்கிறார். இப்போ அந்த முரண்லாம் அடங்கிடுச்சா? அது எப்படி? அது உங்களுடைய உயிருக்கு தீங்கு விளைவிக்க பார்த்த செங்கோட்டையன் அந்த கட்சியில இருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல, நீங்க செங்கோட்டையன் அவர்களை நீங்க கட்சியில இருந்து நீக்குங்க, நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதுவும் சொல்லல. இப்போ நீங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த காரியம், அந்த வாச்சாத்தி கிராமத்துல பாதிக்கப்பட்டாங்க பாருங்க 18 பெண்கள், அந்த 18 பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம் தான் இது. அந்த இன்னல்களுக்கு காரணமான செங்கோட்டையன் இருக்கும் கட்சியில நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்கன்னா இது எப்படிப்பட்ட செயல்? இது மக்களாகிய நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.